Hi friends, வணக்கம். Welcome to ஆனந்தம் தமிழ் சேனல். This is ஆனந்தி திருமூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிச்ச கொலுசு பத்தி தான் பார்க்க போறேங்க. சோ நிறைய பேருக்கு கொலுசு போட்டுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். பட் அதோட அறிவியல் பூர்வமான காரணம் நமக்கு தெரியவே தெரியாது. பெரியவங்களும் நம்மளுக்கு மூட நம்பிக்கையா தான் சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகள் என்ன, அது போடுறனால என்ன யூஸ் அப்படிங்கறது யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. சோ அதனால ஒரு விஷயத்தை நம்ம தெரியாம யூஸ் பண்றதுக்கும் தெரிஞ்சிட்டு யூஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. சோ அறிவியல் பூர்வமான உண்மை என்ன, நம்ம கொலுசு அணியருக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆனந்தம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலயே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட புது வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நம்ம பியூட்டி சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டு இருக்குங்க. நம்ம இந்தியர்களோட பாரம்பரியம் லேடிஸ் நம்ம கொலுசு அணியறது சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக கொலுசு போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம நாகரிக வளர்ச்சியின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாடர்னாக மாறிட்டு வரோம். நிறைய பேர் கொலுசு போடுறதே இல்லை. போடுற சிலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னாக ட்ரெண்டியாக போட்டுட்ருக்கோம். ஸோ இதனால் உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் இது வரைக்கும் போடாதவங்க, போட்டு பழக்கம் இல்லாதவங்க கூட கண்டிப்பாக போடுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நான் மூட நம்பிக்கையை பற்றி நான் இதில் பேச வரலைங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொலுசு போடுறதுக்கு பல வகையான மூட நம்பிக்கைகளும் இருந்துச்சு, அறிவியல் பூர்வமான உண்மையும் இருந்துச்சு. அந்த காலத்தில் லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அதிகமாக பேச மாட்டாங்க. ஸோ லேடிஸ் நடந்து வரும்போது அந்த கொலுசு சத்தத்தை வச்சு அந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு போட்டு விட்டதும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எங்கெங்கே போகிறாங்க வர்றாங்கன்னு சொல்லி அந்த சத்தத்தை வச்சே பெரியவங்க வாட்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னதான் பாரம்பரியம், மூட நம்பிக்கை இதெல்லாம் இருந்தால் கூட அறிவியல் பூர்வமான உண்மை என்ன, ஏன் நம்ம கொலுசு அணியிறோம், அதுவும் ஏன் வெள்ளி கொலுசு நம்ம அணியிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கு இயற்கையாகவே ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்குங்க. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம வெள்ளி கொலுசு அணியறனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு நிறையவே கிடைக்கிது. இயற்கையாகவே லேடிஸ்க்கு உடலோட வெப்பத்தன்மை அதிகமாக இருக்குங்க. ஸோ நம்ம உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வெள்ளி கொலுசு அணியறது ரொம்பவே முக்கியங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கு ஆயுளை அதிகரிக்கக்கூடிய சக்தி இருக்குங்க. ஸோ நம்ம வெள்ளி கொலுசு, வெள்ளி நகைகள் அதெல்லாம் அணியறது மூலமாக நம்ம ஆயுள் விருத்தி அடையும் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க. வெள்ளி கொலுசு நம்ம தொடர்ந்து அணியும் போது பார்த்தீங்கன்னா குதிகால் வலி, குதிகால் வீக்கம், இந்த மாதிரி கால் வலி சம்மந்தமான பிரச்சனைகள் வராத அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கு முடியுங்க. நம்ம தொடர்ந்து கொலுசு அணியும் போது பார்த்தீங்கன்னா முதுகெலும்போட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கர்ப்ப காலத்தில் லேடிஸ்க்கு அந்த பெயின் தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி வரும் அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொலுசுலேருந்து வர்ற சத்தம் நம்ம வீட்டில் கேட்கும்போது தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி வீட்டை விட்டு வெளியே போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக உள்ளிழுக்கக்கூடிய சக்தி வெள்ளி கொலுசுக்கு இருக்குங்க. அடுத்து லேடிஸ்க்கு ரொம்பவே பயனுள்ள விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதாவது மாதவிடாய் கோளாறுகள், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை, மலட்டுத்தன்மை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கொலுசு தொடர்ந்து அணியும் போது அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க. ஸோ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு கன்சீவ் ஆகிறதுலையே பிரச்சனை, கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை, இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் சர்வசாதாரணமாக 190 பேருக்கு இருக்குது. ஸோ இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம் நம்ம கொலுசு அணியாதது. அப்படி நம்ம கொலுசு அணியறதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்டியாக இந்த காலத்தில் ரொம்ப சன்னமாக இருக்கிற கொலுசு அணியறோம். பட் அதை காட்டிலும் ப்ராடாக அந்த காலத்தில் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, 2 அடுக்கு 3 அடுக்கு கொலுசு. ஸோ அதுதான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா கனமாக கொலுசு அணியும் போது தான் அதோட பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கொலுசு தொடர்ந்து அணியறது மூலமாக இவ்வளோ பயன்கள் கிடைக்கிது அப்படிங்கிறப்ப எவ்வளவோ நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு செலவு பண்ணியிருப்போம், தேவையில்லாத செலவுகள் எத்தனையோ பண்ணுறோம்.
ஸோ ஒரு கொலுசுக்காக வந்து நம்ம காசு ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து அணிஞ்சு பாருங்கள், ஏதாவது மாற்றம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆனந்தம் தமிழ் சேனல். அடுத்த வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.